ஹலோ மெடிக்கோஸ், வெல்கம் டு நீட்ராக்கஸ் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கிராவிடேஷன் சாப்டரோட கான்செப்ட் ப்ளஸ் ஃபார்முலேஷன். ஓகேங்களா? கிராவிடேஷன் சாப்டர்ல என்ன டீல் பண்ணுவாங்கன்னா, அந்த கிராவிடேஷன், அதுவும் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நமக்கு தெரிஞ்சது தான். இட்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஓகேங்களா? இப்போ எர்த்துக்கும் நமக்கும் இருக்க அட்ராக்ஷன். இப்போ நம்ம ஜம்ப் பண்ண ஏன் திரும்ப கீழே வரோம், மேலே போயிட்டே இல்லாமல்? ஏன்னா ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது, அது நம்ம புல்ஸ் டவுன்வர்ட்ஸ். ஓகேங்களா? அதுதான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கஸ்ட் அண்ட் லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ். எப்படி சொல்கிறோன்னா, இப்போ நம்ம வந்து எர்த்து மேலே இருக்கும், ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஆனால் மூணு வந்து பாருங்கள், பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஓகேங்களா? லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதுக்கும் இது மூணுக்கும் எர்த்துக்கும் நடுவுலையுமே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸோட தான் மூன் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் த எர்த். ஓகேங்களா? அப்போ வந்து இது லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸும் கூட. சில கான்ஸ்டன்ட் அந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் எர்த் வந்து பார்த்தீங்கன்னா 6 × 10⁻24 kg. ரேடியஸ் ஆஃப் எர்த் வந்து பார்த்தீங்கன்னா 6400 கிலோமீட்டர். மீட்டரில் சொன்னால் 6.4 10⁻6 மீட்டர். ஓகேங்களா? ஜி வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஜி வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிளாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இதோட வேல்யூ கூட ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டினில் கேட்பாங்க. 6.67 × 10⁻−11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் -2. இல்லைனா இதை ஸ்லாஷ் போட்டு கேஜி பவர் 2ன்னு கூட எழுதலாம். ஓகேங்களா? இது வந்து அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஸ்மால் ஜி. அது வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டன் ஞாபகம் வச்சுக்கணும், கன்ஃபார்மாக ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்ளை பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுவோம். அப்புறம் வெலாசிட்டி ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த் வந்து பார்த்தீங்கன்னா 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட். அதுக்கு மூணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.3 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இதில் பார்க்க போறோம்னா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் நியூட்டன் வந்து ஆப்பிள் மரத்துக்கு கீழே இருந்தார். அங்கேருந்து அந்த எல்லா ஸ்டோரியுமே ஸ்டார்ட் ஆச்சுங்க. அது என்ன சொல்ல வராங்கன்னா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு G m1m2/r². இது எப்படி டெரைவ் பண்ணுறாங்கன்னா, ரெண்டு மாஸ் இருக்கு, m1 m2ன்னு ரெண்டு மாஸ் இருக்குன்னு நீங்கள் ஒரு கல்லுன்னு வச்சுக்கோங்க. அது ரெண்டுத்துக்குமே நடுவில் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா, அதோட மாஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இது ஒரு 5 kg இருக்குது, இது ஒரு 6 kg இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது இந்த மாஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் இதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ். அப்புறம் டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வந்தால் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அதிகமாகும். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ரேடியஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? அது ஒரு கான்ஸ்டன்ட் போட்டு நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். அதுதான் F = G m1m2/r². ஓகேங்களா? வெக்டார் ஃபார்மில் எழுதும் போது இதுதான் வெக்டார் ஃபார்ம், ஆர் கேப். இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம் அண்ட் கான்ஸ்டன்ட் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு மாஸ் இருக்குது, நம்ம தரையில் வைக்கிறோம், ஒரு ரோட்டில் வைக்கிறோம்னா அங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கோ ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சாலும் அதே மாதிரி தான் இருக்கும். மீடியம் எந்த மீடியத்தில் வச்சாலும் சரி, ஏர்ல இருந்தாலும் சரி, வாட்டரில் இருந்தாலும் சரி, அந்த ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம். சிம்பிளாக கேட்பாங்க, ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் வந்து 5 நியூட்டன் இருக்குது ஃபோர்ஸு, நம்ம தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு வைக்கிறோம், அப்போ என்ன ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் கேட்பாங்க. ரொம்ப பேசிக், நம்ம அதெல்லாம் ரொம்ப டீப்பாக யோசிக்க வேணாம். அது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம் தானே, ஸோ 5 நியூட்டன் தான் இருக்கும். அண்ட் கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கும், ஆல்வேஸ் அட்ராக்டிவ் இன் நேச்சராக இருக்கும். ஓகேங்களா? ரிப்பல்சிவாக இருக்காது. மேக்னெட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் போல் வச்சுக்கும்போது அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும், ஆப்போசிட்டாக. இது அப்படி இல்லை, ஆல்வேஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் அட்ராக்டிவ். ஓகேங்களா? அப்புறம் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் எர்த், அதுக்கு என்ன ஃபார்ம்னா ஸ்மால் ஜி சொன்னால, கேபிட்டல் ஜி வந்து கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி கேபிட்டல் எம் எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா, இட் ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் எர்த்தை குறிக்கும், மாஸ் ஆஃப் எர்த். ஸ்மால் எம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுற ஆப்ஜெக்ட், ஏதாவது ஒரு சேட்டலைட் இல்லை மூணு வச்சு கன்சிடர் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அது இன்னொரு மாஸை ஸ்மால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆல்வேஸ் கேபிட்டல் எம் வந்து மாஸ் ஆஃப் எர்த்து தான் யூஸ் பண்ணுவாங்க. அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் எர்த் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஜி = Gm/r². ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி யூஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3 πg/ρr. ஓகேங்களா? இது வந்து டென்சிட்டி ஆஃப் எர்த், இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படிலாம் வேரி ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு ஹைட்னால எப்படி வேரி ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எர்த்துங்க. ஓகேங்களா? எர்த்து கேபிட்டல் எம் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது வந்து மாஸ் ஆஃப் எர்த்து. கேபிட்டல் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் எர்த். சொல்லலாம் 6400 கிலோமீட்டர்ஸ். அது இப்போது இங்கே ஒரு நம்ம எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கும். ஓகேங்களா? இந்த சர்ஃபேஸில் இருக்கும்போது அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து இந்த ஃபார்முலா பாருங்க. மாஸ் ஆஃப் எர்த்து, டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் ஆர், சர்ஃபேஸில். சர்ஃபேஸில் வந்து ஒரு ஹைட் போகிறேன், பறந்து போகிறேன், ராக்கெட்டில் போயிட்டு கொஞ்சம் ஹைட்டில் நான் நிற்கிறேன்.
அங்கே இருக்கும்போது அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது இந்த ஃபார்முலா. ஜிஹெச்னா அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஹைட்டு ஈக்குவல் டு ஜி கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பை ஆர் பிளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, இதுதான். அதே இன்கேஸ் ஹெச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆர் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி, அதாவது ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் 100 கிலோமீட்டர்ஸ் மாதிரி ரொம்ப ஸ்மால் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்ம்னா GH is equal to G multiply 1 minus 2H by R. ஓகேங்களா, ரொம்ப லெஸ் தேனாக இருக்கும். ஹெச் வந்து ரொம்ப டூ டிஜிட் ஆர் 3 டிஜிட்டில் இருந்துச்சுன்னா ஹைட் வந்து ரொம்ப கம்மி. எக்ஸாம்பிள் ஒரு 150 இல்லைனா ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கம்மி கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இது 6400 சொன்னால 6400 கிலோமீட்டர். அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 50 ஆர் 100லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்மால். ஸோ அந்த மாதிரி கேஸில் நீங்கள் இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அதுவே இப்போ உங்களுக்கு ஒரு 2000 கொஞ்சம் அதிக வேல்யூ கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ டியூ டு டெப்த்து ஹைட்டு பார்த்துட்டோம். மேலே போனால் எப்படி வேரி ஆகுன்னு சொல்லிட்டு இப்போ எர்த்துக்கு உள்ளே போனால் எப்படி வேரி ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் இந்த ஒயர் கலருக்கு தான் எர்த்து. உள்ளே இந்த கலரில் எடுத்து நம்ம அந்த உள்ளே போக போகிறோம். எவ்வளோ டெப்த் உள்ளே போகிறோம்னா இந்த டி இருக்குல்ல, ஸ்மால் டி, அந்த டெப்த் அளவுக்கு நம்ம எர்த்துக்குள்ளே டிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம். இப்போ நம்ம இங்கே இருக்கோம், இந்த சர்ஃபேஸில் இருக்கோம். இப்போது இங்கே இருக்கும்போது என்ன ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா G due to depth is equal to G multiply 1 minus D by R. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 1 minus 2H by R. இங்கே 2 வராது, கன்ஃபியூஸ் ஆகப்படுதுங்களா. ஹைட்டில் தான் 2 வரும், டெப்த்தில் 2 வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த R வந்து ரேடியஸ் ஆஃப் எர்த் தான், இது G தான். என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா டெப்த் மட்டும்தான். ஓகேங்களா, வேறு உங்களுக்கு மாஸ்லாம் எதுவுமே இன்வால்வ் ஆகிற மாதிரி இங்கே வராது. எல்லா இடத்துலையுமே ஹைட் இன்வால்வ் ஆகும், ரேடியஸ் ஆஃப் எர்த் தான் வரும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, மாஸ்க்கு இங்கே எந்த வேல்யூவும் கிடையாது. அப்புறம் டியூ டு ஷேப் ஆஃப் எர்த் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் G இஸ் ஸ்லைட்லி கிரேட்டர் இன் போல்ஸ். ஓகேங்களா, நார்த் போல் சவுத் போல் சொல்லுவாங்கள்ல, இப்படி நார்த் போல் சவுத் போல், அந்த போல்ஸ் வந்து ஸ்லைட்லி ஹையர் தென் ஈக்குவேட்டர் சின்ஸ் ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஆர்பி. என்ன சொல்ல வரேன்னா போல்ஸில் வந்து அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து அதிகமாக இருக்குங்க, நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசன் ரீசன் ஆர் கரெக்ட் ஆன்சர் இன்கரெக்டில் சூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் எர்த் வந்து ஈக்குவேட்டரில் அதிகமாக இருக்குது. ஈக்குவேட்டரில் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், வேல்யூ மேலே குறையும்ல, அதுதான் சொல்கிறாங்க. இப்போது டியூ டு லாட்டிடியூட் அண்ட் ரொட்டேஷன் ஆஃப் எர்த், அதை பொறுத்து எப்படி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ அந்த வேரி ஆகிற ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை G டேஷ் போட்டுறேன். இது வந்து ஒரிஜினல் G மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் காஸ் ஸ்கொயர். இது வந்து இந்த வேரியேஷன் அந்த டிகிரி, என்ன டிகிரியில் அது ரொட்டேட் ஆகுது. இப்போ போல்ஸ் 90 டிகிரி, அது ஈக்குவேட்டரில் 0 டிகிரி, அதை போடணும். அதை போட்டு காஸ் வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அதான் சொல்கிற பாருங்க. இப்போ வந்து ஈக்குவேட்டரில் இருந்தால் இங்கே 0 டிகிரி போட்டோம். 0 டிகிரி போட்டால் என்ன வரும், காஸ் ஸ்கொயர் 0 டிகிரி வந்து 1, அதனால் G மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர். ஓகேங்களா, அதுவே வந்து இப்போ போல்ஸில் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி போட்டிங்கன்னா என்னன்னா 0 ஆகிடும். ஓகேங்களா, 0 மல்டிப்ளை 0 ஆகிடும். ஸோ G டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாவே தான் இருக்கும். இப்போ நம்ம சம் இம்பார்ட்டன்ட் கேஸ் பார்க்க போகிறோம். அதாவது அட் சென்டர் ஆஃப் எர்த் என்ன சொல்ல வரோம்னா டெப்த் வந்து ஈக்குவல் டு ரேடியஸாக இருக்கும். ஓகேங்களா, அதான் சென்டர் ஆஃப் எர்த் இருக்கும்ல. அதாவது எர்த் இருக்குன்னா நம்ம டிக் பண்ணிட்டு இங்கே வந்துடும். டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் எர்த்தாக இருக்குது. அப்போ சென்டர் ஆஃப் எர்த்தில் நம்ம இருக்கும். அந்த கேஸில் என்ன ஆகும்னா இங்கே ஆர் வந்துருமா, அப்போ 1 மைனஸ் 1 வரும், அப்போ 0 ஆகிடும். அப்போ 0 மல்டிப்ளை எனிதிங் வந்து 0 தான். அப்போது அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து என்ன ஆகிடும், 0. இப்போ டெப்த் ஈக்குவல் டு ஆர் நான் வச்சுக்கோங்க. இப்போது டெப்த்தும் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதாவது GH ஹைட்டும் டெப்த்தும் எப்போ ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டெப்த்து வந்து ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் H. அப்படி இருக்கும்போது கேஸில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஒன்றும் சொல்லலை, இங்கே வந்து டெப்த் நம்ம இங்கே உள்ளே போயிட்டே இருக்குல்ல, இங்கே ஹைட் மேலே போயிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அது எந்த பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா டெப்த் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ஹைட்ன்ற கண்டிஷனில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், இது வந்து எர்த்து. சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆர், அங்கே வந்து G இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம உள்ளே போக போக என்ன டெப்த் போகிறோம், உள்ளே போகும்போது கிராஃப் எப்படி வேரி ஆகுது, லீனியராக டிக்ரீஸ் ஆகுது. அதே வெளியே வரும்போது பாருங்க என்ன ஆகும் சொல்லிட்டு அதான் லைன் கொடுத்துருக்கேன் பாருங்க. when we move below the earth surface the value of G decreases linearly. பாருங்க ஆரா ரேடியஸா சர்ஃபேஸில் இருக்குது, அங்கேருந்து உள்ளே போக போக லீனியராக டிக்ரீஸ் ஆகுது. அதே வெளியே போகும்போது we move above the earth surface the G decreases exponentially. அதாவது எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூவாக டிக்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. G inversely proportional to 1 by R square. சர்ஃபேஸ்லேருந்து மூவ் ஆக இந்த கிராஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க.
நான் இது வந்து பிடிஎஃபாக டெலகிராம் சேனல் ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் டெலகிராமுக்கு, ஓகேங்களா? அதை ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது இன்டென்சிட்டி ஆஃப் கிராவிடேஷன் ஃபீல்ட், இதுவும் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதாவது எடுத்துக்கணும் இங்கே ஒரு யூனிட் மாஸ் வைக்கிறோம், அதாவது அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 kg இருக்கிற மாதிரி. அந்த யூனிட் மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை யூனிட் மாஸ். அப்போ என்ன ஃபார்ம்னா நார்மல் தான். நார்மல் F = Gmm/r² தானே. இந்த M வந்து பார்த்தீங்கன்னா 1, ஸோ அது நம்ம கணக்கு எடுத்துக்க தேவையில்ல. அதுதான் இந்த ஃபார்முலா Gm/r². M வந்து மாஸ் ஆஃப் எர்த், அது நம்ம E டினோட் பண்ணுவோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இதை F/m அப்படின்னு சொல்லலாம். இப்போ Gmm/r² இருக்கா, டிவைட் பை M பண்ண என்ன ஆகும்? 2 கேன்சல் ஆகிடும். இப்போ இது என்ன? இதுதான் E. அப்போ இது 2 ஒன்று தானே, அதை சொல்ல வரேன், ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட்டில் இருந்துச்சுன்னா E வந்து 0வாக இருக்கும். அதே சர்ஃபேஸில் இருந்தால் இது வந்து G. இது என்ன ஃபார்முலா? நார்மல் அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட ஃபார்முலா தான் இது, Gm/r². இது வந்து அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு இந்த ஃபார்முலா. இன்டென்சிட்டி ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்ட் யூனிட் மாஸ் வச்சு பண்ணும்போது அதுக்கும் இதான் ஃபார்முலா, ஓகேங்களா? இப்போது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படின்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் வந்து ஏன் இம்பார்ட்டன் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள் நெகட்டிவ் சைன் வரும். இது பார்த்த ஃபார்முலா நெகட்டிவ் சைன் கிடையாது, இங்கே நெகட்டிவ் வரும். என்ன ஃபார்முலானா -Gm/r தான், ஸ்கொயர்லாம் இல்லை, ஜஸ்ட் ஆர், ஓகேங்களா? அதுவே கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா -Gmm/r. பொட்டன்ஷியல்னு எங்கெங்கெல்லாம் வருதோ கிராவிடேஷனில் அங்கே வந்து ஆர் தான் வருங்க, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அதுவே கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் சம் ஹைட், ஓகேங்களா, சர்ஃபேஸில் இல்லாமல் கொஞ்சம் தூரமாக இருக்குது, ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலானா -Gm/r + h. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் எர்த்து, அதுக்கு எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அது வந்து h. இதுவும் சிம்பிளி என்ன சொல்ல வராங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான். இது வந்து நம்ம ஆர்னு கூட சொல்லலாம். இது எப்படி நம்ம எழுதலாம்னா ஆர், இந்த கேஸ் வந்து r = r + hன்னு எழுதலாம். மோஸ்ட்லி அவங்க அந்த டேரெக்டாக கூட கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து சம் ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த ஹைட்டு ப்ளஸ்ஸு இந்த ஆரையும் சேர்த்து எழுதணும், ஓகே? இப்போ வந்து பாருங்கள், இப்போ இது பாருங்கள், இது என்ன கேஸ்னா ஒரு 2 ஆப்ஜெக்ட் இருக்கும், இங்கே 2 ஆப்ஜெக்ட் இருக்கும். லைன் ஜாயினிங் சென்டர் ஆஃப் த 2 ஆப்ஜெக்ட்ஸ். இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்டில் இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம், ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி வந்து 0வாக இருக்கும், ஓகேங்களா? அந்த பாயிண்டில் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க கொஷின். அதுக்கு இதான் டைரக்ட் ஃபார்முலா. V = -G/r multiplied by m1 + m2 + 2 whole square root of m1 m2, ஓகேங்களா? அதுதான் 2 ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு எந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி 0வாக இருக்கோ அங்கே பொட்டன்ஷியல் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா, நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ நம்ம எஸ்கேப் வெலாசிட்டி கான்செப்ட் உள்ள வந்துடும். இது அப்போ கொஞ்சம் தான் இருக்குது. எஸ்கேப் வெலாசிட்டி தான் ஒன்றும் இல்லை, நம்ம எர்த்தில் ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்பயுமே இருக்கும். அதனால தான் நம்ம எகிரி குச்சாலும் கீழே வந்துடுவோம், ஏதாவது பாலத்தி கூடலாம் ரிட்டர்ன் வந்துடுது. அப்போ எப்படி தான் இந்த ஃபோர்ஸில் இந்த கிராவிடேஷன் ஃபீல்ட்லேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போகிறது, ராக்கெட்லாம் எப்படி அப்போ லான்ச் ஆகி வெளியே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் அது ட்ராவல் பண்ணி ஆகணும். அதாவது 11.2 km/s நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இல்லைனா ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போடுறோன்னு வைங்க, அது வந்து எர்த்தோட கிராவிடேஷன் ஃபீல்ட்லேருந்து எஸ்கேப் ஆகி ஸ்பேஸுக்கு போயிடும். எவ்வளோ பாருங்கள், 11.2 km/s அந்த ஸ்பீடில் போகணும், ஓகேங்களா? அதுக்கு தான் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் வெலாசிட்டி = √2gm/r, ஓகேங்களா? இதை வந்து 2gr அப்படின்னு எழுதலாம், ஸ்கொயர் ரூட். இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபார்முலா, ஓகேங்களா? சன்னுக்கு வந்து எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 618 km/s. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எவ்வளோ டைம்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இம்பார்ட்டண்ட் வேல்யூ, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஆர்பிட்டல் வெலாசிட்டி என்னென்னா நம்ம சேட்டலைட்டில் அனுப்புகிறோம், இதான் எத்தனை வைங்க. இப்போ இதுதான் சேட்டலைட், ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட் அனுப்புகிறோம் வைங்க. அது வந்து சுற்றும், ஒரு ஆர்பிட்டில் சுற்றி வரும். அந்த ஆர்பிட்டில் சுற்றி வரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்போ அந்த ஆர்பிட்டலில் சுற்றும், இல்லைனா அது எங்கன்னா வெளியே போயிடும். அப்போது அந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டி என்ன ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா √Gm/r, ஓகேங்களா? எஸ்கேப் வெலாசிட்டினா 2 வரும் முன்னாடி, ஆர்பிட்டல் வெலாசிட்டியில் Gm/r தான், ஓகே? அதுவே இப்போ இந்த ஆறுன்றது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா இப்படி இல்லை, சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ஹைட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆர் வந்து பார்த்தீங்கன்னா r + h எடுத்துக்கணும். அது இந்த மாதிரி, புரியுதுங்களா? இப்போது r + h வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு r தான். என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, லைக் ஒரு 50 km முன்னாடி சொன்ன மாதிரி 80 km ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அந்த மாதிரி சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஆரே போட்டுடலாம், ஓகேங்களா? இது வந்து பாருங்கள் எஸ்கேப் வெலாசிட்டிக்கும் ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கும் என்ன ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் வெலாசிட்டி = √2 ஆர்பிட்டல் வெலாசிட்டி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு சேட்டலைட் வந்து இந்த ஹைட்ல பறந்துட்டு இருக்கு, இவ்வளோ ஆர்பிட்டல் வெலாசிட்டியில சுற்றிட்டே இருக்கு, அதுக்கு டைம் பீரியட் கண்டுபிடின்னு கேட்டாங்கன்னா டைம் பீரியட் ஈக்குவல் டு 2π r + h by v0. இந்த r + h நம்ம ஆர்னு எழுதலாம், ரெண்டு ஒன்று தான். இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா √3π/0. ஓகே, இப்போ பாருங்க, இது சும்மா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஞாபகம். போலார் சேட்டலைட் அண்ட் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் ரெண்டு டைப் ஆஃப் சேட்டலைட்ஸ் இருக்கு. இந்த போலார் சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹைட்ல பறக்கணும்னா 500 to 800 கிலோமீட்டர். ஓகேங்களா, இந்த மாதிரி கண்டிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா r + h வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஆர்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஒரு 1000 கிட்ட வருது, 1000 தாண்டி போகுதுன்னா நீங்கள் அந்த ஹைட்டு கன்சிடரேஷன் கொடுக்கலாம். பட் அதோட கம்மி அந்த மாதிரி ரேஞ்சில் வருதுன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ரேடியஸ் ஆஃப் எர்த்தே போட்டுடலாம். நீங்கள் சொன்னால அதுதான். அந்த போலார் சேட்டலைட் வந்து என்ன டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 84.6 மினிட். அதாவது அந்த 84.6 மினிட்லேயே எர்த்த ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும். அதுதான் சொல்கிறாங்க டைம் பீரியட். அது என்ன ஸ்பீடில் சுற்றுதுன்னா 7.91 km/s. இது ரெண்டு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 36,000 கிலோமீட்டர் அந்த ஹைட்டில் பறக்கும். எர்த்துலேருந்து எர்த்து பக்கத்துலேயே இருக்காது, ரொம்ப தூரமாக இருக்கும். அதோட ஆர்பிட்டல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 3 km/s. அதோட டைம் பீரியட் வந்து 24 hours. ஒரு நாளில் எர்த்த ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும் ஒரு நாளில். இது வந்து பார்த்தீங்கன்னா 84 மினிட்லேயே ரவுண்ட் அடிச்சிடும் எர்த்த. ஓகே, பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், டோட்டல் எனர்ஜி ஆஃப் சேட்டலைட். ஓகேங்களா, டோட்டல் எனர்ஜினா என்ன? கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம ஃபார்முலா பார்த்துட்டா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலானா Gmm/2r. எப்படின்னா ½ mv² தானே இருக்கும். ஸோ கைனடிக் எனர்ஜி 1/2 வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க, /2 வரும். அதுக்குள்ள Gmm/r. ஓகே, அதே பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா -Gmm/r. ஓகேங்களா, ரெண்டு இடத்துல தான் மைனஸ் வரும் நான் சொன்னேன். பொட்டன்ஷியல் அந்த கான்செப்ட், பொட்டன்ஷியல் எனர்ஜி கான்செப்ட் ரெண்டு இடத்துல தான் மைனஸ் வரும் நான் வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி கிராஃப் இருக்கும், அது சொல்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஆட் பண்ணால் இதுதான் வரும். -Gmm/2rனா டோட்டல் எனர்ஜி. அதே இந்த மைனஸ் இல்லாமல் வர கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி. நான் நோட் பண்ணிக்கோங்க, எங்கே மைனஸ் வரும்னா பொட்டன்ஷியல், கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் டோட்டல் எனர்ஜி ஆஃப் சேட்டலைட், அந்த கண்டிஷனில் தான் மைனஸ் வரும். அது இன்னும் ரிலேஷன் எப்படி பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் கைனடிக் எனர்ஜி அப்படி தானே இருக்குது. இது மைனஸ் போட்டால் வந்தது தான். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்பேர் பண்ணும்போது /2. ஓகேங்களா, இதே மாதிரி இருக்குது. கீழே 2 போட்டால் கரெக்டாக வந்தது தான், அதுதான். ஓகே, அப்புறம் கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன் இருக்குது. 3 லா சொல்லியிருப்பார் அவர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்லாம் கிடையாது. அவர் என்ன லா சொல்லியிருப்பாருன்னா லா ஆஃப் ஆர்பிட் சொல்லியிருப்பாரு. அப்புறம் லா ஆஃப் ஏரியாஸ், அதுக்கு என்ன ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா dA/dt = L/2m. ஈக்குவேஷன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் லா ஆஃப் பீரியட் பற்றி சொல்லியிருப்பாரு. இது V1/V2 = √R2/R1. இதுதான் முக்கியம். டைம் பீரியடுக்கும் அந்த ரேடியஸ்க்கும் என்ன ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் பவர் 2 ரேடியஸ் பவர் கியூப். இது இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. 3 லா சொல்லியிருப்பாரு. இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இப்போ இதுதான் லாஸ்ட். இந்த கிராஃப் பார்த்துட்டோம்னா முடிஞ்சிடும் சாப்டர். கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராவிடேஷனல் நிறைய கிராஃப்ஸ் கேட்டிருக்காங்க. கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட், கிராவிடேஷனல் ஃபீல்டு பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி, அதுதான் Gm/r². நல்லா யூனிட் மாஸ் வச்சு மாதிரி சொன்னேன். அது இன்கேஸ் ஆஃப் சாலிட் ஸ்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அந்த ஆர் வந்து கிரேட்டர் தென் ரேடியஸ் ஆஃப் எர்த்தாக இருந்துச்சுன்னா என்ன கண்டிஷன்னா இந்த ஃபார்முலா, ஈக்குவல் டு ரேடியஸ்னா இந்த ஃபார்முலா, அதெல்லாம் ஓகே. நம்ம கிராஃப் வந்து பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். நம்ம இது பார்த்தோம்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி வேரி ஆகும் சொல்லிட்டு சிமிலர் கிராஃப் தான். சாலிட் ஸ்பியர் இன் கேஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப். டவுன் த எர்த் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ் லீனியர்லி, அபோவ் த எர்த் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ் எக்ஸ்போனென்ஷியலி. ஏன் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான். ஜிக்கும் Gm/r² தான். கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்குல்ல இ, அதுக்கும் சேம் ஃபார்முலா தான். அதனால கிராஃபும் ஒன்றா வருது. சாலிட் ஸ்பியர் எர்த்தும் ஒரு சாலிட் ஸ்பியர் தான், அதான் சிமிலர் கிராஃப். அதுவே இன் கேஸ் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர்னா ஃபார்மர்ஸ்லாம் ஓகே, நமக்கு தேவையில்லை. கிராஃப் பாருங்கள். அடுத்த சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் Gm/r² தான். அதுவே அபோவ் எர்த்து போகிறோம், அதே தான் சேம் கான்செப்ட், டிக்ரீசஸ் எக்ஸ்போனென்ஷியலி. அதுவே இப்போ இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன ஃபார்முலா இருக்குது Gm/r². ஒரு மாஸ் இருக்கணும். உள்ளே போனால் ஹாலோ ஸ்பியரில் மாஸே இருக்காது. அப்போ அங்கே 0 வந்துடும். 0/எது டிவைட் பண்ணணும், ஒரு 0 தான். ஓகேங்களா, ஹாலோ ஸ்பியராக இருந்தால் இன்சைடு வந்து ஒன்றுமே இருக்காது.
கிராவிடேஷன் ஃபீல்டு இன்டென்சிட்டி உங்களுக்கு இருக்காது, ஏன்னா அங்கே மாசே இல்லை. இப்போ கிராஃப் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு, இப்படி தான் இருக்கும், இங்கே எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அதே யூனிஃபார்ம் சர்க்குலர் ரிங்கு, அதுக்கு என்ன ஃபார்முலான்னு வந்து பார்த்தீங்கன்னா அட் இட்ஸ் ஆக்சிஸ், அதாவது இதுதான் ஆக்சிஸ், அதோட ஆக்சிஸில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல என்ன ஃபார்ம்னு கேட்டிங்கன்னா GMR/R² + R² பவர் 3/2. ஓகேங்களா, அப்படி அட் சென்டர் ஆஃப் த ரிங் வந்து பார்த்தீங்கன்னா E வந்து 0. இது ஜஸ்ட்டு சும்மா நீங்கள் இது ரெண்டு மட்டும் பார்த்து சென்டர் ஆஃப் ரிங் வந்து 0ன்னு பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி பேச கொஷின்ஸ் வந்ததில்லை, ஆனால் இந்த கிராஃப்ஸ் இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்து பாருங்கள், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதில் இருந்தால் நிறைய கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு, கிராஃப்லாம் கேட்டிருக்காங்க. இப்போது சாலிட் ஸ்பியர் எடுத்துரும், லைக் எர்த் மாதிரி தான். அவுட் சைட் த சர்ஃபேஸ், அதாவது ரேடியஸ் ஆஃப் எர்த்தோட ஆர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி கண்டிஷனில் -GM/R தான். சர்ஃபேஸ்னா ஆருக்கு பதில் ஆரை நீங்கள் போட்டுக்கலாம் கேபிட்டல். இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஃபார்முலா பாருங்கள். இன்சைடு சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா V = -GM/2R⁻3 (3R² - R²). ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, 2 முறை எழுதி பாருங்கள், அப்போ தான் மெயினில் நிற்கும். அட் த சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -3/2 GM/R. இது ரெண்டும் புதுசாக இருக்கும், எழுதி பாருங்கள், திரும்ப திரும்ப பாருங்கள். ஓகேங்களா, அது கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து பாருங்கள் மைனஸ் இருக்குது, பாசிட்டிவ் குவாட்ரண்ட்டில் வராது, மைனஸ் குவாட்ரண்ட்டில் தான் வரும். ஓகேங்களா, கிராஃப் வந்து இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டியது மைனஸ் சிம்பிள் தான் பொட்டன்ஷியல்னு வந்தாவே. ஓகேங்களா, எப்பயுமே கிராஃப் வந்து 4th குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் பாசிட்டிவ், நான் 4th குவாட்ரண்ட்டில் இருந்தால் நெகட்டிவ். இல்லை, அங்கே தான் கிராஃப் வரும். சாலிட் ஸ்பியர் கிராஃப் எப்படி இருக்குன்னா இந்த கிராஃப் தான், நோட் பண்ணிக்கோங்க. அதுவே ஹாலோ ஸ்பியர் ஆர் ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லு, அதுக்கு எப்படி கிராஃப் இருக்குன்னா இந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இன்சைட் த ஷெல் ஆர் இன்சைட் த ஹாலோ ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறமா வர வர பார்த்தீங்கன்னா கிராஃப் இந்த மாதிரி குறையும், எக்ஸ்போனன்ஷியல் ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா, மெயினாக நோட் பண்ண வேண்டியது நெகட்டிவ் சிம்பிள். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் கிராஃப் இருக்காது, 4th குவாட்ரண்ட்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க ரெண்டுத்துக்கும். அதே தான் நம்ம வந்து ஃபீல்டுக்கு வந்து ஆக்சிஸ் ரிங்கு பார்த்தோம்ல, அதேமாதிரி பொட்டன்ஷியலுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா, அட் சென்டர் ஆஃப் த ரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா. மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த ஃபார்முலா. கிராஃப் வந்து நெகட்டிவ் குவாட்ரண்ட்டில் இருக்கும், நெகட்டிவ். பாசிட்டிவில் இருக்குது இது. ஓகேங்களா, இது மொத்தமே நான் PDF நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனல் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் நான் டீட்டெயிலாக வீடியோவும் போட்டிருக்கேன், PDF ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நான் கண்டினியூஸாக நீட் எக்ஸாம் வரைக்குமே நான் உங்களுக்கு மாதிரி சாப்டர் ரிவிஷன்லாம் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.